அனைவருக்கும் வணக்கம். நாம் ஜியோகிராஃபி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸில் நாம் ஏர் ப்ரெஷர் அண்டு விண்ட் சிஸ்டமை பற்றி பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி சீரிஸில் இந்த ஏர் ப்ரெஷர்னா என்ன, விண்ட் சிஸ்டம்னா என்ன, சரிங்களா? வாட் இஸ் ஏர் ப்ரெஷர்? காற்று அழுத்தம்னா என்ன? நம்ம பார்த்துறப்ப அடிக்கடி நியூஸ் சேனலில் வங்கக்கடலில் காற்று அழுத்தம் உருவாகிருக்கு, காற்று அழுத்த தாழ்வு நிலை உருவாகிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நியூஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். இப்போ கூட நம்ம இன்றைக்கி காலையில் நியூஸ் பேப்பரில், இப்போ நீங்கள் கிளாஸ் பார்க்குறது 2 நாள் கழிச்சு கூட வரலாம். ஸோ இந்த காலை நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது இந்த பக்கம் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி சைட்லாம் இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால அதிகப்படியான மழை பொழிவு இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ உஷாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஏர் ப்ரெஷர்னால் என்னென்னு பார்க்கும்போது, ஏர் ஆஸ் வெயிட்டுங்க. காற்றுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட கன அளவு இருக்கும்ன்றாங்க. காற்றுக்கு எப்படி கன அளவு இருக்கும்? ஸோ அதில் என்ன பொருள் இருக்குன்றதை பற்றி நம்ம தான் அதோடைய அந்த வெயிட் அப்படிங்கிறது வேரி ஆகும். காற்றில் பொருள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். டஸ்ட் இருக்கும், வாட்டர் வேப்பர் இருக்கும். ஸோ இந்த காற்றானது மேலே போகும்போது தான் கண்டன்சேஷன் ஏற்பட்டு க்ளவுட் ஃபார்மேஷன் ஏற்படுது. ஸோ அதன் காரணமாக இட்ஸ் லீட்ஸ் டு பிரிங் த ரெயின் அப்படிங்கிறது நாம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் டேஸ் அதை படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ காற்றுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் இருக்குதுங்க, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் இருக்குது. ஸோ பாருங்கள், ப்ரெஷர் இஸ் இட் எக்ஸ்டர்ட்ஸ் ஆன் எர்த் சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க. ஸோ இது இங்கே இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ காற்றுக்குன்னு ஒரு அழுத்தம் இருக்குது, சரிங்களா? இந்த பூமியில் இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக ஸோ இந்த காற்றில் ஏற்படக்கூடிய ஒரு அழுத்தம்ங்க. பூமியில் சொல்லிட்டு தனியாக ஒரு அழுத்தம் ஏற்படும். பூமியில் ஒரு அழுத்தம் ஏற்படும். எதனால் அந்த அழுத்தம் ஏற்படும்? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பூமியில் நம்ம ப்ரெஷர் பெல்ட்னு ஒன்று இருக்குதுங்க. பூமியில் மொத்தம் 7 விதமான ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். ஸோ அந்த 7 விதமான ப்ரெஷர் பெல்ட்டின் காரணமாக இந்த ஏர் ப்ரெஷரானது ஏற்படுது சர்ஃபேஸ் லெவலில். ஸோ பாருங்கள், பூமிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் ஏரியாவில் அதனால் காற்றுக்குன்னு ஒரு ப்ரெஷர் ஏற்படுது. ஸோ இது மில்லி பாரில் மெஷர் பண்ணப்படுதுங்க. மில்லி பாரில் மெஷர் பண்ணி, இந்த இடம் புரியலாம் விட்டுருங்க, 1% கிளாஸ் மட்டும் கவனிங்க, புரியும். ஸோ மெஷர்ட் இன் மில்லி பாரில் இது மெஷர் செய்யப்படும் யூசிங் த பேரோமீட்டர். பேரோமீட்டரின் காரணமாக இது மில்லி மீட்டரில் அளவிடும். ஸோ காற்றுடைய அழுத்தம் என்ன, அதோடைய ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ பாருங்கள், ஹை ப்ரெஷர் எந்த இடங்களில் ஹை ப்ரெஷராக இருக்குதோ அந்த இடங்களில் கூலிங்கான ஒரு ஏர் இருக்கும். அங்கே ஹெவி ஏர் ஆனது சிங்க் ஆகும், கீழவே இருக்கும், கீழ் மட்டத்திலே இருக்கும். ஸோ பாருங்கள், கீழவே இருக்கும், புரியுதுங்களா? ஹெவி ஏர், கோல்டு ஏர். ஸோ ஹை ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அது கூலிங்கான ஏராக இருக்கும், அது கீழே தான் இருக்கும். ஸோ கோல்டான ஏர் அப்படிங்கிறது கீழே தான் இருக்கும். ஏன்னா வெயிட் இல்லையா, வெயிட்டான பொருள். இப்போ வெயிட்டான ஒரு பொருள் தூக்கி தண்ணியில் போடுங்க, அதுனா மிதக்குமா? கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் போகும் இல்லையா? ஸோ அது போல் ஹை ப்ரெஷர் ஏர் ஆனது கூலிங்காக இருக்கும், அதே போல் ஹெவியாக இருக்கும், கீழே சிங்க் ஆகும். லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது, லோ ப்ரெஷர் வார்மான ஏர் அப்படிங்கிறது ரொம்ப லைட்டாக இருக்கும். லைட்டாக இருக்கிற இடத்துல பாருங்கள், லோ ப்ரெஷர் இருக்கிற இடத்துல வார்மான ஏர் இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், அந்த காற்றானது மேலே போக ஆரம்பிக்கும். இவ்வளோ தாங்க, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஹை ப்ரெஷருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல ஹை ப்ரெஷருக்குன்னா அங்கே கோல்டான இருக்கும், அது கீழே தான் இருக்கும். லோ ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவில் வார்மான ஏர் இருக்கும், அது மேலே லிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இவ்வளோ தாங்க, புரிஞ்சுதுங்களா? இப்போ முக்கியமான ஒரு கண்டிஷனுங்க. இது என்ன சொல்கிறாங்க, ஏர் மூவ்ஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷருங்க. சிம்பிள் விஷயம், மேலே இருக்கிறதெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, காற்றுக்குன்னு ஒரு எடை இருக்குது. ஸோ இது காற்றுடைய எடை எங்கே அதிகமாக இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கிற ஏரியாவில் காற்றுடைய எடை அதிகமாக இருக்கும். ஸோ கோல்டான ஏர், இப்போ காற்றுக்குன்னு ஒரு எடை இருக்கும், அந்த எடை கோல்டான ஏருக்கு அதிகமாக இருக்கும், வார்மான ஏருக்கு குறைவாக இருக்கும். அவ்வளோதாங்க. கோல்டான ஏர்லையா அதோடைய எடை அதிகமாக இருக்குது, ஏன்னா அதில் வாட்டர் வேப்பர் இருக்கும், டஸ்ட் இருக்கும், அதனால அது வெயிட் எடை அதிகமாக இருக்கும். வார்மான ஏரில் அந்த வாட்டர் வேப்பர் குறைவாக இருக்கும், அதனால வெயிட் ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த கோல்டான ஏர், ஹெவியான ஏர் அப்படிங்கிறது ஹை ப்ரெஷர் பெல்ட்டில் இருக்கும். இந்த வார்மான ஏர், அந்த லோ வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஏர் ஆனது லோ ப்ரெஷர் ஏரியாவில் இருக்கும். ஸோ பாருங்கள், ஏர் என்ன பண்ணணும், இப்போ 2 ஏரியாவில் பாருங்கள், இந்த ஏரியாவில் கோல்டான ஏராக இருக்குது, ஹை ப்ரெஷர் பெல்ட்டாக இருக்குது. இங்கே லோவான ஏராக இருக்குது, இதோட வெயிட் ரொம்ப குறைவாக இருக்குது, லோ ப்ரெஷர் பெல்ட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுமா, இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி காற்று போகுமா, ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி காற்று போகுமா. இதுக்கு பிக்கஸ்ட் எக்ஸாம்பிளாக எதை சொல்லுவாங்கன்னா,
ஏசி சொல்லுவாங்க. இப்போ நாம ரூமில் இருக்கோம், ஏசி ஆன் பண்ணிடுறோம், ரூம் முழுக்க ஜில்லுன்னு இருக்குதா, ஜில்லுன்னு காற்று இருக்குதா, ஸோ இவங்க ஹை ப்ரெஷர் உருவாகும். ஏன் ஹை ப்ரெஷர், நம்ம ஆட்டோமேட்டிக்காக எங்கெல்லாம் வந்து ஜில்லுன்னு காற்று இருக்குதோ அங்கெல்லாம் ஹை ப்ரெஷர் இருக்குதுன்னு அர்த்தங்க. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் தான் இருக்குதான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஜில்லுன்னு காற்று இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஹை ப்ரெஷர் அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எங்கே ஹை ப்ரெஷராக இருக்குது. இப்போது அந்த டோரை நாம் ஓப்பன் பண்ணுறோம். டோர் ஓப்பன் பண்ணணும் என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கக்கூடிய இந்த ஏசி காற்றானது ஆட்டோமேட்டிக்காக வெளியே நோக்கி போக ஆரம்பிக்குதா. ஏன் வெளியே நோக்கி போகணும், இங்கே இருக்கணுமா இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏசி ரூம் போட்டால் டோர் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா காற்று வெளியே போயிடும். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஹை ப்ரெஷர் வெளியே வந்து சூடான காற்று இருக்கும், அங்கே லோ ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர் தான் ஆட்டோமேட்டிக்காக லோ ப்ரெஷர் நோக்கி காற்று போக ஆரம்பிச்சிருது. இவ்வளோதாங்க சிம்பிள் கண்டிஷனுங்க. இந்த மூமெண்ட்டு தான் விண்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி காற்று போகுது இல்லையா, இதுதான் வந்து விண்டு. ஏர் ஆனது விண்டு. சொல்லுங்க, ஏருக்கும் விண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஸோ இந்த ஏர் ஆனது மூமெண்ட்ல இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் விண்டுங்க. த மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்ட். புரியுதுங்களா? வாட் இஸ் விண்டுன்னு கேட்டாங்கன்னா த மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்ட். ஏர் எங்கே வேணாலும் இருக்கும், இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஏர். ஆனால் இந்த விண்டு அப்படிங்கிறது எல்லா இடங்களும் இருக்காது. இப்போ வெயில் காலங்களில் என்னடா இது காற்றே வீச மாட்டேந்தே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்காக அந்த காற்றுல காற்று இல்லைன்னு அர்த்தமா, அப்போ எப்படி நம்ம சுவாசிக்க முடியும்? ஸோ விண்டு வேற, ஏர் வேற. இதுக்கு எனக்கு தமிழ் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. காற்று நம்ம எல்லாரும் காமனாக காற்றுன்னு சொல்லிடுறோம், தென்றல்னு சொல்லிடலாமா? தென்றல் விட அது கரெக்டான வார்த்தை கிடையாது. விண்டு அப்படிங்கிறது விண்டுன்னு தான் நினைக்கிறேன், இந்த தென்றல் காற்று அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறது இந்த தமிழ் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, ஏர் இருக்கும். ஸோ ஏர்னா என்ன, இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிறது. விண்டுனா என்ன, த மூமெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்டு விண்டு. ஸோ இதை தமிழ் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் நான் பார்த்தேன் அப்படின்னா நானும் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது டைப்ஸ் ஆஃப் விண்ட். விண்ட் நம்ம பார்த்தா த மூமெண்ட் ஆஃப் ஏர். இந்த விண்டை வந்து இந்த விண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது பல வகையாக வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த விண்ட்ஸ் டைப் ஆனது பல வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன விண்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிளானட்டரி விண்டுங்க. இந்த பிளானட்டரி விண்டை பிரைமரி விண்டுன்னு சொல்லுவாங்க, பர்மனன்ட் விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, லார்ஜ் ஸ்கேல் விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் விண்ட் சிஸ்டம்ல நான் முதல்ல பார்க்க போகிறது பிளானட்டரி விண்ட்ஸுங்க. இந்த பிளானட்டரி விண்ட்ஸ்னா பர்மனன்ட் விண்ட்ஸ், பிரைமரி விண்ட்ஸ் அண்டு லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் விண்ட்ஸ் இப்படின்னு இதை அழைப்பாங்க. ஸோ இதில் ஒரு 3 விதமான விண்ட் சிஸ்டம் இருக்குதுங்க. ட்ரேட் விண்ட், வெஸ்டர்லிஸ், போலார் ஈஸ்டர்லிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எந்தெந்த ஏரியாங்களில் வீசுது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஸோ பாருங்கள், இதுதான் குளோபா. ஸோ இது ட்ரேட் விண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ட்ரேட் விண்ட் எங்கே இருக்குன்னா 0 to 30 டிகிரிங்க, நார்த் அண்ட் சவுத்து. ஸோ பாருங்கள், நார்த் ஏரியாவில் இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும் வீசக்கூடிய காற்று, எல்லா காற்றுமே அதை ட்ரேட் விண்டுன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் விண்ட்னா என்ன தெரியும்? ட்ரேட் விண்ட்ஸின் காரணமாக அங்கே தான் மழை பொழிவு ஏற்படும். இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆகும், நார்த் ஈஸ்ட் மான்சூன், எல்லாமே வந்து ட்ரேட் விண்ட்ஸ் தான். ஸோ இப்போ டிராபிக்கல் ரீஜன்லேருந்து 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி நார்த் அண்ட் சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த விண்ட்ஸை ட்ரேட் விண்ட்னு சொல்லுவாங்க. இது முக்கியமான விஷயம் என்னென்னா ப்ளோ ஃப்ரம் த ஈஸ்ட்டுங்க. கிழக்கில் இருந்து தான் இது வந்து வீச ஆரம்பிக்குது. பாருங்க, இது வந்து ஈஸ்டா, இது வந்து வெஸ்டா, இங்கிருந்து தானே வீசுது, இங்கிருந்து தானே வீசுது. ஸோ இது ப்ளோ ஃப்ரம் த ஈஸ்ட். சரிங்களா? புரியுதுங்களா? அடுத்து வெஸ்டர்லிஸ். இந்த வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது 30லேருந்து 60 டிகிரிங்க. ஸோ சப்ட்ராபிக்கல் ரீஜியன். ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது டிராபிக்கல் ரீஜனில் இருக்கும், வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது சப்ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும், போலார் ஈஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது போலார் ரீஜனில் இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. இதில் வந்து இந்த எந்த பக்கத்துலேருந்து வீசுதுன்ற மட்டும் காட்டுவாங்க. இது 0 டிகிரிலேருந்து 30 டிகிரி, இது 30லேருந்து 60 டிகிரி, 30லேருந்து 60 டிகிரி. ஸோ இது வெஸ்டர்லி, இது வந்து வெஸ்டர்லி, சப்ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கா. இது பார்த்தீங்கன்னா ப்ளோ ஃப்ரம் த வெஸ்ட் டு ஈஸ்ட்டுங்க. இப்படி இருந்து வீசுது பாருங்க, வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் நோக்கி வீசுதா. ஆனால் தான் பாருங்க, எப்போவுமே எங்கேருந்து வீசுதோ அந்த ரீஜன் சொல்லுவாங்க. வெஸ்ட்லேருந்து வீசுறதுனால வெஸ்டர்லிஸ், இங்கே அந்த ஈஸ்ட்லேருந்து வீசுனா அது ஈஸ்ட்லிஸ். ஸோ பாருங்க, கீழே இருந்து பாருங்க, ப்ளோ ஃப்ரம் த ஈஸ்ட் அப்படிங்கிறதுனால இந்த ரீஜனில் ஈஸ்டை நோக்கி வீசுறதுனால இதுக்கு பேர் வந்து போலார் ஈஸ்டர்லிஸ். அவ்வளோதாங்க. புரியுதுங்களா? இந்த விண்ட் சிஸ்டம் நம்ம பார்க்கப்படுது பிளானட்டரி விண்ட்ஸில் 3 விதமான விண்ட் சிஸ்டம்: ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்லிஸ் அண்ட் போலார் ஈஸ்டர்லிஸ். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது டிராபிக்கல் ரீஜன் 0 to 30 டிகிரியில் இருக்கும். அது பிறகு வந்து வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது இது வந்து ஃப்ரம் ஈஸ்ட் சைட்லேருந்து வீச ஆரம்பிக்கும், ப்ளோ ஃப்ரம் ஈஸ்ட் சைட். அது பிறகு வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது
சப்ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும். 30 to 60 டிகிரி நார்த் அண்ட் சவுத் இருக்கும். இது ப்ளோ ஃப்ரம் த வெஸ்ட் டு ஈஸ்ட்டு. அதுக்கு வந்து போலார் ஈஸ்டர்லிஸ் அப்படிங்கிறது அந்த போல்ஸ் கீழே துருவ பகுதியில் வீச ஆரம்பிக்கும். இது ப்ளோ ஃப்ரம் த ஈஸ்ட், ஈஸ்ட்லேருந்து வீசுறதுனால இது வந்து ஈஸ்டர்லிஸுங்க. புரியுதுங்களா? சிம்பிள் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது ட்ரேட் விண்ட்ஸ். இந்த ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிள் ஃபார் மான்சூன் இன் இந்தியா. முன்னாடியே பார்த்தோம். இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆகட்டும், நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. வியாபார காற்றுகள் தமிழில் அதுமாரி சொல்லலாம். ஸோ ட்ரேட் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மன்சூனல் விண்ட்ஸ் அண்டு சீசனல் விண்ட்ஸை ட்ரேட் விண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ சம்மர் டைமில் வீசக்கூடிய காற்று ஜூன் டு செப்டம்பர் சவுத் வெஸ்ட் மான்சூன். இது வந்து என்ன ஆகும்? விண்ட்ஸ் ஃப்ரம் த சீலேருந்து லேண்ட் வீசுங்க. ஸோ பாருங்கள், இதுதான் இந்தியா அப்படின்னா இங்கிருந்து வீச ஆரம்பிக்கும். இங்கிருந்து இந்த காற்றானது வீச ஆரம்பிக்கும். இதுதான் வந்து சம்மரில் வீசக்கூடியது. இது வந்து விண்ட்ஸ் ஃப்ரம் சீ டு லேண்ட். சீலேருந்து லேண்டுக்கு போகிறதுனால இங்கே அந்த காற்றில் அதிகப்படியான வாட்டர் வேப்பர் இருக்குது. ஏன்னா வந்து இந்த நீர்நிலையை தாண்டி தானே போகுது. ஸோ அங்கே கூடிய வாட்டர் வேப்பர்லாம் வந்து அது கண்டெயின் பண்ணி போகிறதால அதிகப்படியான மழை பொழிவு இந்த விண்ட்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும். பாருங்கள், பிரிங் த ரெயின், அதிகப்படியான ரெயின் கொடுக்கும். ஸோ ஒன்று வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஒன்று சொல்லுவாங்க. இது வின்டர் சீசனில் அக்டோபர் டு பிப்ரவரியில் இருக்கும். இது விண்ட்ஸ் ஃப்ரம் த லேண்ட் டு சி. ஸோ இங்கே இருக்குமா, இங்கிருந்து இப்படி வீச ஆரம்பிக்குமா அந்த காற்றானது, இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு பருவ காற்று இங்கிருந்து இந்த ராஜஸ்தான் இந்த பீரியட் இந்த ஏரியாவிலிருந்து வீச ஆரம்பிக்குமா. இங்கிருந்து வீசுறதுனால, இது லேண்ட்லேருந்து வீசுறதுனால அதிகப்படியான வாட்டர் வேப்பர் இது கண்டெயின் பண்ணுறது கிடையாது. அதனால ஒரு ட்ரை சீசனாக இருக்கும். நம்ம பார்த்துருப்போம், இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான மழை பொழிவு தான் கொடுக்கும். தமிழ்நாட்டுக்கு அதிகப்படியான மழை பொழிவு கொடுக்கும். ஆனால் இந்த ஏரியாக்களில் குறைவான மழை பொழிவு கொடுக்கும். ஏன் தமிழ்நாட்டுக்கு அதிகமான மழை பொழிவு கொடுக்கும்? இங்கிருந்து டிராவல் ஆகி அரேபியன் சீல வர ஆரம்பிச்சிடும். ஸோ அரேபியன் சீலேருந்து வந்து இப்படி வீசுறதுனால இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பரை கண்டெயின் பண்ணி இங்கே மழை பொழிவு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ விண்ட்ஸ் ப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டு சீஸ் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரை சீசனாக இருக்கும். மன்சூன்ஸ் ஆர் டைப் ஆஃப் ரிவர்சல் விண்ட் சிஸ்டம். ரிவர்சல் விண்ட் சிஸ்டம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய காற்றானது இங்கே வீசுது. இது வந்து ரிட்ரீட்டிங் விண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரிட்ரீட்டிங் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். இங்கிருந்து வீசக்கூடிய காற்றானது திரும்ப பேக் ஆகி வர ஆரம்பிக்குது. அவ்வளோதான், போன இடம் போயிட்டு அப்படி திரும்பி வருது. ஆனால் தான் அதை ரிட்ரீட்டிங் விண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பிளானட்டரி விண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம், ட்ரேட் விண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது பிறகு வந்து லோக்கல் விண்ட்ஸ்னா நம்ம பார்த்துட்டோம். இப்போ பூமி முழுக்க வீசக்கூடிய ஒரு விண்டை பார்த்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய வீச ஒரு பெரும்பகுதியில் விடக்கூடிய அந்த ட்ரேட் விண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது பிறகு லோக்கல் விண்ட்ஸ் ரொம்ப ஸ்மால் ஸ்கேலாக இருக்கும், ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விண்ட்ஸை லோக்கல் விண்ட்ஸ். ஒரு ரீஜன் லெவலில் இருக்கக்கூடிய விண்ட்ஸ் வந்து லோக்கல் விண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு 5 விண்டு பற்றி நம்ம பார்த்துருவோம். ஸோ என்னென்ன விண்ட்ஸ்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு லேண்ட் ப்ரீஸ் அண்டு சீ ப்ரீஸுங்க. லேண்ட் ப்ரீஸ்னால் முன்னாடியே பார்த்தது தான். ஒரு காற்றானது லேண்டிலிருந்து பாருங்கள், ப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டு சீ அட் நைட். நிலத்திலிருந்து நீர்நிலைகளை நோக்கி வீசக்கூடிய காற்றை லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒய் இட் இஸ் கால்டு ப்ரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரீஸ் அப்படிங்கிறது தென்றல் காற்று. ரொம்ப மெல்லியமான ஒரு காற்று இருக்கும். ஒரு ப்ரீஸ் ஒரு மாதிரி ப்ரீஸியா அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு காற்று வீசும் இல்லையா. ஸோ தட் இஸ் கால்ட் ப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஏன்னா லைட்டாக இருக்கும். ஒரு பயங்கரமான ஒரு காற்று வீசுதா முடியல அந்த மாதிரிலாம் இருக்காது, லைட்டாக இது வீசும். ஆனால் தான் தட் இஸ் கால்ட் ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு மெல்லிய தென்றல் காற்றானது ப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டு சி அட் நைட். இரவு வேளையில தான் இது வீச ஆரம்பிக்கும். அது காரணம் என்ன? சூரியனுடைய இன்சுலேஷன் ஆனது. சூரியனுடைய இன்சுலேஷன் பாருங்கள், லேண்டை விட சீயை விட லேண்ட் ஆனது கெட்டிங் மோர் ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. இன்சுலேஷனை அதிகப்படியாக வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதே இரவு நேரங்களில் அதிகப்படியாக கூலிங்காக ஆரம்பிக்கும். ஸோ அதன் காரணமாக என்ன ஆகும்? ஸோ பாருங்கள், இந்த விண்ட்ஸ்கேல் ஆனது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். இங்கே அதிகப்படியான இந்த ஹீட் உருவாகுது இல்லையா. ஸோ இங்கே ரொம்ப லென்த்தாக போகுது இல்லையா கிளாஸு, அதனால என்னடா இது ரொம்ப விவரிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப டீட்டெயில் வேணாம், ஏன்னா இதை குறித்து நம்ம ஆல்ரெடியே நம்ம ஜிசி லேங் கிளாஸில் நம்ம எடுத்திருப்போம். திரும்ப அகைன் சொல்கிறதுனால லென்த்தாக கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த லேண்ட் ப்ரீஸ்னா என்னன்னு மட்டும் பார்த்துங்க. லேண்ட் ப்ரீஸ் அப்படிங்கிறது ப்ளோ ஃப்ரம் த லேண்ட் டு சி, இரவு நேரங்களில் வீசும். சீ ப்ரீஸ் அப்படிங்கிறது ப்ளோ ஃப்ரம் சி டு லேண்ட், கடல்லிருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடியது. இது பகல் நேரங்கள் இருக்கும். அதனால தான் பாருங்கள், ஃபிஷர்மேன்லாம் மீன் பிடிக்கணும் அப்படின்னா நைட் டைமில் போவாங்க, காலையில் வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படுனா போட்டு தேவை கிடையாது. இப்போ கடலில் இருக்காங்களா, இப்போ வந்து கடல் இருக்குதா, இவங்க வந்து நிலத்தில் இருக்காங்களா, நைட் டைம்லாம் பண்ணுவாங்க. லேண்டிலிருந்து சீ நோக்கி வீச ஆரம்பிக்குமா, உடனே இவங்க கட்டுமரத்தில் ஏறி நைட் டைமில் போக ஆரம்பிச்சிடுவாங்க.
நைட்டெல்லாம் மீன் பிடிப்பாங்க. திரும்ப ஆப்போசிட்டாக கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி காற்று வீச ஆரம்பிக்குமா, எப்போ டியூரிங் எ டே. உடனே காலையில் அப்படியே போன கட்டுமரமானது திருப்பி அப்படியே வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பார்த்துருப்போம், நம்ம தமிழில் பெரும் நெல்லைகள் இருக்கும், முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் அந்த நெய்தல் நிலத்துக்குரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன சொல்லுவாங்க, இந்த காதலர்கள் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது விடியற்காலை டைமில் இருக்கும். ஸோ மீன் பிடிக்க போன நம்ம வீட்டுக்காரர் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்திருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த தமிழில் பார்த்துருவோம், அந்த பெரும்பொழுது சிறுபொழுதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த டைமில் படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை நம்ம பார்த்துருப்போம், இந்த காதலுடைய பிரிவு வந்து அந்த டைம் பீரியடில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லேண்ட் ப்ரீஸ் அண்டு சீ ப்ரீஸ் ரொம்ப குழப்பிட்டுனோம். சரி, நம்ம அடுத்த இந்த தனியாக கிளாஸ் இருக்குது, நம்ம பிளே லிஸ்ட்டு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன், அதை பாருங்கள். இது புரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அடுத்தா வந்து லூக் ஆற்று, இந்தியாவில் இருக்கக்கூடிய லூக் ஆற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹாட் ட்ரை சம்மர் விண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ட்ரையாக ஒரு விண்ட் இது. ஸோ ட்ரையாகிற விண்டுனா என்ன, அது லேண்ட் ஏரியாவில் வீசக்கூடிய ஒரு காற்றாக இருக்கும். மே அண்ட் ஜூன் சீசனில் வீசக்கூடிய ஒரு காற்று, இது வந்து லூக் ஆற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சின்னூக் விண்ட். இந்த சின்னூக் விண்ட் அப்படிங்கிறது நம்ம தனியாக ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். இது வந்து ஒரு வார்மான விண்டு, நார்த் அமெரிக்காவில் வீசக்கூடிய ஒரு வார்மான விண்டு. இது ஸ்னோ வந்து மெல்ட் பண்ணும். இந்த ராக்கி மவுண்டன்ஸ் இருக்கும், இந்த நார்த் அமெரிக்கா கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ராக்கி மவுண்டன்ஸ் இருக்கும். இங்கே பசிபிக் ஓஷன்லேருந்து வீசக்கூடிய காற்றானது இந்த ராக்கி மவுண்டன்ஸில் போகும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் காரணமாக மொத்த அந்த ஸ்னோ எல்லாத்தையுமே விட்டுட்டு சுடான காற்றாக வரும். இங்கே இருக்கக்கூடிய ஸ்னோலாம் அது மெல்ட் பண்ணும், அதில் தான் அது சின்னூக்கு விண்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்தா வந்து மிஸ்ட்ரல் விண்ட். இந்த மிஸ்ட்ரல் விண்ட் அப்படிங்கிறது இது ஒரு கோல்டு விண்ட், இது பிரான்ஸில் வீசக்கூடிய ஒரு லோக்கல் விண்ட். இந்த 5 வகையான லோக்கல் விண்ட் நம்ம பார்த்துட்டோமா. அடுத்தது சைக்ளோன்ஸ். வாட் இஸ் சைக்ளோன்ஸ் அண்டு ஆன்டி சைக்ளோன்? ஸோ பாருங்கள், சைக்ளோன்னா என்ன, ஆன்டி சைக்ளோன்னா என்ன. சைக்ளோன் அப்படிங்கிறது லோ ப்ரெஷரின் காரணமாக உருவாகக்கூடியது, ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறது ஹை ப்ரெஷரின் காரணமாக உருவாகக்கூடியது. ஸோ இதில் ஏர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், டைரக்ஷன் எப்படி இருக்கும், இதனுடைய வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும். ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆனால் அங்கே எப்படி மூவ்மெண்ட் இருக்கும், ஏர் மூவ்மெண்ட் இருக்கும், டைரக்ஷன் எப்படி இருக்கும், கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இந்த டிஃபரன்ஷியேஷன் மூலமாக கம்பேரிசன் மூலமாக நம்ம பார்த்துருவோம். சரிங்களா. ஒரு சைக்ளோன் அப்படிங்கிறது லோ ப்ரெஷர், ஆன்டி சைக்ளோன்றது ஹை ப்ரெஷர். ஏர் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும், இன்வேர்டாக இருக்கும், அப்வேர்டாக இருக்கும். இன்வேர்ட் உள்ளார்ந்து சுழற்சியாக இருக்கும், உள்ளுக்குள்ளேயே சுழ ஆரம்பிக்கும். அப்வேர்டாகவும் இருக்கும், மேலே வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இன்வேர்ட் அண்ட் அப்வேர்ட். ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறது அவுட்வேர்டாக இருக்கும், வெளியே சுற்றி போக ஆரம்பிக்கும். அடுத்தால டவுன்வேர்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஏர் மூவ்மெண்ட், இன்வேர்ட் அப்வேர்ட், அவுட்வேர்ட் டவுன்வேர்ட். புரியுதுங்களா. அது டைரக்ஷன் அப்படிங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும், இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். இது வந்து கிளாக் வைஸாக இருக்கும், இப்படி சுற்ற ஆரம்பிக்கும். அதே போல் வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறது பெரும் புயல் இருக்கும், மழை இருக்கும், ஆனால் அதில் கிளியர் ஸ்கையாக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும். வானம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். நாம் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும்போது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 5 நாள் மழை பொழியும். என்னடா இப்படி ஒரு மழையாக இருக்குது, சைக்ளோன் ஃபார்மாக இருக்கும். அந்த சைக்ளோன் முடிஞ்ச உடனே ரொம்ப அமைதியாக இருக்கும், வானம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும், மேகம் எதுவுமே இருக்காது. தட் இஸ் கால்டு ஆன்டி சைக்ளோன். ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு ஆன்டி சைக்ளோன் அங்கே ஆரம்பிக்கும். ஏன் அந்த ஆன்டி சைக்ளோன் ஆரம்பிக்குது? ஸோ லோ ப்ரெஷரின் காரணமாக இந்த இடத்துல அதிகப்படியான காற்று வேகமாக வெவ்வேறு இடங்கள்லேருந்து ஹை ப்ரெஷர் வரும்பொழுது ஒன்றோடு ஒன்று கொலைட் ஆகி அங்கே அந்த சைக்ளோன் உருவாகுது இல்லையா. அப்படி உருவாகும் போது என்ன ஆகும்னா, அது ட்ராவல் ஆகி போனதுக்கு பிறகு இந்த இடங்களில் ஹை ப்ரெஷர் பாயிண்ட்டாக உருவாகுதா. இப்போ தண்ணி ஊற்றுறங்க, அதிகப்படியான இடங்கள்லேருந்து குறைவாக இடத்துக்கு வருது, இந்த இடத்துல ஃபில் ஆனதுக்கு பிறகு ஒரு அமைதி நிலவ ஆரம்பிக்குமா, அதுதான் ஆன்டி சைக்ளோன். புரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள், சைக்ளோன் அப்படிங்கிறது பேட் வெதர், ஆன்டி சைக்ளோன் அப்படிங்கிறது கிளியர் வெதர். சரிங்களா. ஸோ இப்போ முக்கியமான ஒரு இடங்க ப்ரெஷர் பெல்ட். இந்த மேலே பார்த்த இந்த சைக்ளோன்ஸ் ஆகட்டும், இந்த ஏர் ப்ரெஷர்லாம் எதனால் உருவாகுது அப்படின்னா பூமியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் பெல்ட்டின் காரணமாக. பூமியில் மொத்தம் 7 ப்ரெஷர் பெல்ட் இருக்குதுங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. ஹவு மெனி ப்ரெஷர் பெல்ட்ஸ் ஆர் தேர் இன் எர்த்? மொத்தம் வந்து 7ங்க, மொத்தம் 7 ப்ரெஷர் பெல்ட் வந்து பூமியில் இருக்குங்க. ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும், சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஒன்றுமே கிடையாதுங்க. ஈக்குவட்டாரியல் ரீஜியன் இது ஒரு ப்ரெஷர் பெல்ட், இது வந்து லோ ப்ரெஷர் பெல்ட், ரொம்ப முக்கியமானது லோ ப்ரெஷர் பெல்ட். அதே போல் போலார் ரீஜனில் ஹை ப்ரெஷர் பெல்ட், போலார் ரீஜனில் ஹை ப்ரெஷர் பெல்ட், இது லோ 2 ஹை. ஏங்க, அதிகப்படியான சூரிய வெளிச்சம் இருக்கிறதுனால இங்கே லோ ப்ரெஷர் பெல்ட் உருவாகும். ஏன்னா வாட்டரில் ஏரில் வந்து வாட்டர் வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்கும்.
இது வந்து இன்சுலேஷன் குறைவாக இருக்கிறதுனால இங்கே சில்லுன்னு இருக்கும் காற்று ஹை ப்ரெஷர் பெல்ட். ஸோ இங்கே புரிஞ்சுதா? அதே போல் இங்கே ஒரு ப்ரெஷர் பெல்ட், இங்கே ஒரு ப்ரெஷர் பெல்ட், அதே போல் இங்கே ஒரு ப்ரெஷர் பெல்ட், இங்கே ஒரு ப்ரெஷர் பெல்ட். சப்ட்ராபிக்கல், ஆர்டிக்கல் ரீஜன் அண்ட் அன்ஆர்டிக்கல் ரீஜன் இங்கே ஒரு ப்ரெஷர் பெல்ட் இருக்கும். இங்கே லோவாக இருக்கா, இங்கே இடத்துல ஹையாக இருக்கும். அகைன் இங்கே லோவாக இருக்கும், அகைன் இங்கே ஹையாக இருக்கும். அவ்வளோதாங்க. அதே போல் தான் இங்கே லோவாக இருக்கா, இங்கே ஹையாக இருக்கா, அகைன் இங்கே லோவாக இருக்கும், அகைன் இங்கே ஹையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரெஷர் பெல்ட் தாங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு தான் ஐயோ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ பாருங்கள், ஈக்வட்டல் ரீஜனில் லோ ப்ரெஷர் இருக்கும், 30 டிகிரியில் ஹை ப்ரெஷர் இருக்கும், 60 டிகிரியில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும், அகைன் 90 டிகிரியில் ஹை ப்ரெஷர் இருக்கும். லோ ஹை அவ்வளோதாங்க. 0, 30, 60, 90 30 வந்து கால்குலேட் பண்ணிக்கங்க, ஈஸியாக போயிடுங்க. ஸோ 0 டிகிரியில் லோ, 30 டிகிரியில் ஹை, 60 டிகிரியில் லோ, அகைன் 90 டிகிரியில் ஹை. அவ்வளோதாங்க. மொத்தம் வந்து 7 ப்ரெஷர் பெல்ட். புரிஞ்சுங்களா? இப்போ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் விண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங் மான்சூன் டு இந்தியா? கீழே இருக்கக்கூடிய எந்த காற்று பூமியில் பருவமழையின் காரணமாக மழைப்பொழிவு ஏற்படுத்தும், பருவகாலத்தை உருவாக்கும்? பருவமழைன்னு சொல்கிற மாதிரிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் விண்ட், கீழே கூடிய எந்த விண்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் பிரிங்கிங் மான்சூன் டு இந்தியா? இந்த பருவநிலையானது, இந்த பருவநிலையை இந்தியாவில் உருவாக்கக்கூடிய காற்று எதுன்னு கேட்குறாங்க. வெஸ்டர்லீஸா, ட்ரேட் விண்ட்ஸா, போலார் ஈஸ்டர்லீஸா, லோக்கல் விண்ட்ஸா? ரொம்ப ஈஸியான கேள்விங்க. ஆன்சருங்க இது. இந்த ஆன்சர் என்ன அப்படிங்கிறத, ஏவா பிஆர்சி அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.